श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोदण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहृद्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामिदार्थताम्. ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அவ்யாஜமான கருணா கட்டாட்சத்தோடே கூட்ட ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடே கூட்ட சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். 6 சக்தி பீட்டங்களை நாம சிந்தனை செய்திருக்கோம். தேவியின் கருணா கட்டாட்சத்தோடே கூட்ட ஜெகன்மாதா ஜுவாலாமுகியாக எப்படி விசேஷமான வைபவத்தோடே பிரகாசிக்கிறா அப்படிங்கிற வைபவத்தை சிந்தனை பண்ணினோம். 51 பீட்டங்களிலே பகவதியினுடையதான நாக்கு விழுந்த க்ஷேத்திரம், அதுபோல 51 சக்தி பீட்டங்கள்லையும் அது முக்கியமான சக்தி பீட்டம். ஹிமாச்சலத்திலே விளங்கக்கூடிய நவசக்தி பீட்டங்கள்லையும் முக்கியமான ஒரு சக்தி பீட்டம். அதுபோல ஸ்ரீவித்யா பீட்டங்கள் எனும்படியான காமரூபம், காஞ்சிபுரம், ஜாலந்தரம் எனும்படியான இந்த 3 பீட்டங்கள்லையும் கூட ஒரு முக்கியமான சக்தி பீட்டம்ங்கிறதுனால எல்லா வகையிலையுமே இந்த சக்தி பீட்டமானது அதி முக்கியமான வைபவத்தோட விளங்கக்கூடியதாக இருக்கு. அதோட அந்த க்ஷேத்திரத்தோட இரட்டை என்று சொல்லும்படியாக, எப்படி நம்ம ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த க்ஷேத்திரத்தினுடையதான இரட்டை என்று சொல்லும்படியாக பக்கத்திலேயே வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஆலயமானது விளங்குறது. அந்த க்ஷேத்திரத்தையும் அவசியமாக தரிசிக்க வேண்டியதான க்ஷேத்திரம். அது ஸ்ரீவித்யா க்ஷேத்திரமா விளங்கக்கூடியதான பீட்டம். அதாவது அம்பாளை விசேஷமாக மகா காமேஸ்வரி, மகா வஜ்ரேஸ்வரி, மகா பகமாலினி, மகா திரிபுர சுந்தரிங்கிற 4 ஸ்வரூபத்திலே ஸ்ரீசக்கரத்திலே விளங்கக்கூடியவளாக ஆராதிக்கக்கூடிய வழக்கமானது உண்டு. நவாவரண பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் நன்னாவே தெரியும். அந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்களிலே, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்களிலே இந்த காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி இவா 3 பேரும் விளங்கறதாக மத்தியத்திலே ராஜராஜேஸ்வரியாக, மகா திரிபுர சுந்தரியாக, லலிதாம்பிகையாக தேவி விளங்கறதாக சரித்திரம். அதிலே பகவதியானவள் மகா வஜ்ரேஸ்வரியாக விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் எது அப்படின்னு கேட்டாக்க இந்த ஜாலந்தரம் அப்படிங்கிறதான ஒரு பீட்டம். இந்த காங்கிராவிலே விளங்கக்கூடிய வஜ்ரேஸ்வரி பீட்டம். அதாவது கிரந்தங்கள்ல 2 வேறு அபிப்பிராயங்கள் விளங்குறது. ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாக்க ஜுவாலாமுகி தான் ஜாலந்தர பீட்டம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். இன்னொன்னு வஜ்ரேஸ்வரி தான் ஜாலந்தர பீட்டம்னு ஒரு அபிப்பிராயமானது உண்டு. எதுவா இருந்தாலும் 2மே சக்தி பீட்டம் தான், 2மே நாம தரிசனம் பண்ண வேண்டியது தான், 2மே பக்கத்துல தான் இருக்கு. அதனால இந்த 2 க்ஷேத்திரத்தையுமே தரிசனம் பண்ணினாக்க அவர்களுக்கு மறுபிறவியானது கிடையாது அப்படிங்கிறது விசேஷமான ஒரு ஐதீகம். அது போல இந்த பீட்டமானது அதி விசேஷமாக ஹிமாச்சலத்திலே விளங்கக்கூடியதான பீட்டம் தான். காங்கிராங்கிற டிஸ்ட்ரிக்டிலே விளங்கக்கூடியதான ஒரு பீட்டம். அம்பாள் சொல்றா, ஸ்தனம் ஜாலந்தரம் மம, என்னுடைய ஸ்தனங்கள் விழுந்த இடம் ஜாலந்திர பீட்டம் அப்படிங்கிறா. எப்படி நாக்கானது ஜுவாலாமுகியிலே விழுந்ததோ அது போல ஸ்தனம் ஜாலந்தரம் மம, என்னுடைய ஸ்தனம் விழுந்த இடம் ஜாலந்தரம் அப்படிங்கிறதுனால தாயாருடைய ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடியவளாக அம்பாள உண்ணாமுலை அம்மன்னு நாம சொல்றோம். அந்த க்ஷேத்திரத்திலே யாராலும் பருகப்படாததான ஒரு ஸ்தனங்களை கொண்டவளாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறாங்கிறது. அது மாதிரி அவளை நமஸ்காரம் பண்ணிட்டோன்னு சொன்னாக்க இன்னொரு தாய் வயிற்றிலே பிறந்து இன்னொரு தாயாருடையதான ஸ்தனத்திலே பால் பருக விடாதபடிக்கு அந்த பிறவியிலேயே முக்திகை கொடுக்கக்கூடிய மூர்த்திங்கிறதுனால அவளுக்கு உண்ணாமுலை தாயார் அபீத குச்சாம்பிகா அப்படிங்கிற நாமமானது அந்த அம்பாளுக்கு விளங்குறது. அது போல இந்த சக்தி பீட்டங்கள்ல 2 சக்தி பீட்டத்தை தேவியின் ஸ்தனங்கள் விழுந்த இடமாக சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இந்த பீட்ட நிர்ணயமானது அம்பாளுடையதான வஜ்ரேஸ்வரி பீட்டத்தை ஸ்தனம் விழுந்த ஸ்தானமா சொல்லுறது. காளிகா புராணம் ஒடிஷாவிலே தாரா தாரிணின்னு ஒரு அம்பாள்,
பெர்ஹாம்பூர்ல இருக்கா ஒடிஷாவிலே. அந்த ஒடிஷாவிலே விளங்கக்கூடிய தாராதாரிணி தான் தேவியினுடையதான ஸ்தனங்கள் விழுந்த இடம் எனும்படியான ஒரு அபிப்பிராயமானது உண்டுங்கிறதும் சரித்திரமானது சொல்றது. அப்படி அதிலே முக்கியமானது இந்த ஜுவாலாமுகியினுடையதான வஜ்ரேஸ்வரியினுடையதான ஒரு சந்நிதியானது. இந்த க்ஷேத்திரமானது பகவதியினுடைய ஸ்தனம் விழுந்த இடம். பீஷனோ பைரவஹா தத்ரஹா, அங்கே விளங்கக்கூடிய பைரவருக்கு பீஷணர் அப்படிங்கிறதான நாமா. இப்படி ஜுவாலாமுகியோட பைரவருக்கு உன்மத்த பைரவர் அப்படிங்கிறதான ஒரு நாமமோ, வஜ்ரேஸ்வரியினுடைய காவலாக விளங்கக்கூடிய பைரவருக்கு பீஷணர் அப்படிங்கிறதான ஒரு நாமா. தேவி திரிபுரமாலினி, அம்பாளுக்கு திரிபுரமாலினி அப்படின்னு பேரு. வஜ்ரேஸ்வரின்னு நாம சொல்றோம், அவளுக்கு திரிபுரமாலினி அப்படிங்கிறதான நாமமும் உண்டு. ரெண்டாவது, பஞ்சாபுல ஜலந்தர்னு ஒரு இடம் இருக்கு. பஞ்சாபில ஜலந்தர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்திலே மூலமூர்த்திக்கே திரிபுரமாலினின்னு தான் பேரு. அப்போ இந்த இடமானது, இந்த ஸ்லோகமானது அந்த அம்பாளை சொல்லறதாகவும் நாம அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னாக்க எல்லாமே ஒரே சக்தி தான், வேற வேற கிடையாது. அதாவது பஞ்சாபிலே ஜலந்தரத்திலே விளங்கக்கூடிய திரிபுரமாலினி வைபவத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்லறது. ஆனா அது போல வஜ்ரேஸ்வரியையும் சொல்லறது. ஏன் வஜ்ரேஸ்வரியை நாம பார்த்தோம் சொன்னாக்க, சாஸ்திரங்களிலே ஜாலந்திர பீட்டமாக அந்த க்ஷேத்திரத்தை தான் சொல்லி இருக்கு. பஞ்சாபிலே விளங்கக்கூடிய ஜலந்தர சாஸ்திரத்திலே சொல்லல. ஆனா இந்த வஜ்ரேஸ்வரியத்தான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டாக்க, சாஸ்திரத்திலே வஜ்ரேஸ்வரி மகாத்மியத்திலே அதைத்தான் ஜலந்திர பீட்டமா சொல்லி அந்த வஜ்ரேஸ்வரி தான் திரிபுரமாலினி அப்படிங்கிறத விசேஷமா நமக்கு சொல்லியிருக்கா. அதனால அந்த க்ஷேத்திரத்தை நாம நினைக்கிறோம். பஞ்சாபிலே விளங்கக்கூடிய ஜலந்தரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். நல்ல வண்ண விளக்குகளால் அலங்காரம் பண்ணி பஞ்சாபுக்கு நீங்க போனேன்னா ரொம்ப விசேஷமா அங்க திரிபுரமாலினி ரொம்ப வைபவத்தோட கூட இருப்பார். அந்த க்ஷேத்திரமும் அவசியம் தரிசிக்க வேண்டியதான ஒரு க்ஷேத்திரம் தான். எல்லாம் பஞ்சாப், ஹிமாச்சலம் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் தானே. அதனால ரொம்ப அதிவிசேஷமான ஒரு க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்தில இந்திரன் அந்த வஜ்ரேஸ்வரியை விசேஷமாக உபாசனை செய்திருக்கார். இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை கொடுத்த காரணத்தினாலே அவளுக்கு வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிறதான ஒரு பெயர். இந்திரன் விசேஷமா தேவியை வழிபட்டு அசுர கூட்டங்களை அழிப்பதற்காக வேண்டி, எப்படி நாராயணர் ஜுவாலாமுகியை வழிபட்டு சுதர்சன சக்கரத்தை அம்பிகை கிட்ட வரமாக பெற்றாரோ, அது போல இந்திர பகவான் வஜ்ரேஸ்வரியை உபாசனை செய்து அம்பிகையினுடைய கருணா கடாட்சத்தினாலே வஜ்ராயுதத்தை பெற்றார். அந்த காரணத்தினாலே அம்பாளுக்கு வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிற நாமமானது விசேஷமாக ஏற்பட்டது அப்படிங்கிறதும். அது மாத்திரம் இல்லை, இந்த துளசி தேவியின் சரித்திரமானது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். துளசி பிருந்தா சரித்திரம்னு சொல்லுவா. தேவி பாகவதத்திலையும் இருக்கு, ஸ்காந்த புராணத்திலையும் இருக்கு. இந்த பிருந்தா தேவியின் பத்தியா விளங்கக்கூடியதான அசுரனை இவா என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, சூழ்ச்சியினால்தான் விஷ்ணுவும் சிவனும் சம்ஹாரம் பண்ணுவா. ஏன்னு கேட்டாக்க, அதை வச்சு வெளியில சபையிலே சொல்ல முடியாது அது. அதனால ஏங்கிறத நான் சொல்லல. ஒரு சூழ்ச்சியினால்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, மகாவிஷ்ணுவானவர் சம்ஹாரம் பண்ணுவர் அந்த அசுரனை. அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அவ மகாபதிவிரதை, இந்த பிருந்தாதேவியானவள் மகாபதிவிரதை, அவளைத்தான் துளசின்னு நாம சொல்றோம். அப்போ அவள் திரிமூர்த்திகளுக்கும் சாபம் கொடுப்பா. 3 மூர்த்திகளுக்குமே இந்த மாதிரி நான் இவ்வளவு பதிவிரதையாக இருக்கக்கூடியதான சமயத்திலே எனக்கு நீங்க களங்கத்தை உண்டு பண்ணின காரணத்தினாலே நீங்க 3 பேருக்கும் நான் சாபம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் 3 பேருக்கும் 3 விதமான சாபங்களை கொடுப்பா. அப்போ அந்த சாபத்தை மும்மூர்த்திகள் போக்கிக் கொண்ட க்ஷேத்திரம் எதுன்னா வஜ்ரேஸ்வரி சந்நிதி. ஏன்னா தெய்வங்களா இருந்தா கூட பதிவிரதையின் சாபத்திலிருந்து மீள முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அவன் அந்த துளசியைத்தான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயே விசேஷமா நாம உபாசனை பண்றோம். துளசியை விட பவித்திரமான ஒரு செடி கிடையாதுன்னு நாம சொல்றோம். ஏன்னா அது பிருந்தையினுடைய சாம்பல்ல இருந்து வந்த காரணத்தினாலே, மகா பதிவிரதையான பிருந்தாதேவியினுடைய சாம்பல்ல இருந்து தான் துளசியானது ஆவிர்பவிச்சு வந்தது, செடியானது வந்ததுன்னு சொல்லுவா. அப்படி அவள் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, இந்த மும்மூர்த்திகளுக்கு சாபம் கொடுக்க அந்த க்ஷேத்திரத்திலே அந்த சாபத்தை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி 3 மூர்த்திகளும் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போறா. எப்படி இந்த சாபத்தை தீர்த்துக்கிறது. அப்போ அவா மாத்திரம் போல அவர்களுக்கு பத்னிகளாக விளங்கக்கூடிய சரஸ்வதி, லக்ஷ்மி, ருத்ராணியும் கூட என்ன செய்யறான்னு கேட்டா அவளோட தீர்த்தாடனம் போராளாம்.
கடைசியில் இந்த க்ஷேத்திரத்திலே ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதாவானவள் அக்னிமயமா விளங்கக்கூடிய ஜுவாலாமுகி க்ஷேத்திரத்திற்கு வந்து ஜுவாலாமுகியை தரிசனம் பண்ணி அதன் பிறகு மகாவஜ்ரேஸ்வரியினுடைய சன்னிதானத்திற்கு வந்து அந்த வஜ்ரேஸ்வரியினுடைய ஆலயத்திற்கு பக்கத்திலே விளங்கக்கூடிய தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணின உடனேதான் மும்மூர்த்திகளுடைய சாபமானது விலகியது. அதனால எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் இந்த பிறவியிலே அம்பாளை தரிசனம் பண்ணினாக்க, வஜ்ரேஸ்வரிய தரிசனம் பண்ணினாக்க அத்தனை பாப்பங்களும் அடியோட அழிஞ்சு போகுங்கிறது அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுறது. வஜ்ரேஸ்வரி க்ஷேத்திர மகாத்மியமானது நமக்கு சொல்லுறது. பிருந்தையின் சரித்திரத்தை நான் வெளிப்படையாக சொல்லல, நிறைய ரகசியங்களும் தத்வார்த்தங்களும் விளங்கக்கூடிய சரித்திரம் தான். இருந்த பொழுதிலும் கூட ஒரு சபையில் இந்த சரித்திரத்தை நமக்கு சொல்ல முடியாத ஒரு சரித்திரம் அது. அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த க்ஷேத்திரத்திலே தன் பதிகள் ஸ்நானம் பண்ணினா போற சக்திகளும் கூட என்ன பண்ணினாலா, சரஸ்வதி, லக்ஷ்மி, ருத்ரபத்னியா விளங்கக்கூடிய ருத்ராணி, இவா 3 பேருமே ஆதிசக்தியாகவும் பரமேஸ்வர பத்னியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதாவை அந்த க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ தீர்த்தம் எனும்படியான ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அவர்களும் ஸ்நானம் பண்ணி தங்கள் மூவருக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியதான லலிதா திரிபுர சுந்தரிய அந்த க்ஷேத்திரத்துல உபாசனை பண்ணினா. அதனால மும்மூர்த்திகள், அந்த மும்மூர்த்திகளுக்கு பத்னிகளாக விளங்கக்கூடிய 3 சக்திகளும் அம்பாளை உபாசிச்ச க்ஷேத்திரம்னா அந்த வஜ்ரேஸ்வரியினுடையதான பீட்டமானது எப்பேற்பட்ட ஒரு மகா பீட்டமாக விளங்குறதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாம கலிகாலத்திலே எத்தனையோ அதிசயங்களை அம்பாள் நமக்கு காண்பிச்சுட்டு தான் இருக்கா. ஆனா அதை நாம தான் உணர்றது கிடையாது. அதாவது இந்த கலிகாலத்திலே உயிர் திரும்பி வருமா, அதுவும் தலை வெட்டப்பட்டு மறுபடி அதுக்கு உயிர் வருமானு கேட்டாக்க எடுத்த உடனே வராதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். வரும்னு காண்பிச்ச அம்பாள் ஜுவாலாமுகி. அந்த ஜுவாலாமுகியினுடைய அதிதீவிர பக்தரா விளங்கக்கூடியவள் தியானு பகத் அப்படிங்கிறதான ஒரு பெரிய மகாத்மா. அவர் வஜ்ரேஸ்வரி, ஜுவாலாமுகி 2 அம்பாளுக்குமே பிரிய புத்திரன், அம்பாளுடைய குழந்தை. அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க, பக்தர்களை எல்லாம் திரட்டி கொண்டு ஆடி பாடி என்ன பண்ணுவார்னா தேவியினுடைய ஆலயத்திற்கு போவார். எங்கேயோ தொலை தூரத்துல இருக்கார். அந்த காலத்துல எல்லாம் பெருசா இது அக்பருடைய காலம், ரொம்ப காலம் புராண காலம் எல்லாம் கிடையாது. அக்பருடைய காலம், முகல் எம்பரர்ஸ் வந்து ஆட்சி பண்ணினதான ஒரு காலம். அவளுக்கெல்லாம் நம்ம சுவாமி மேல நம்பிக்கையே கிடையாது இல்லையா. அந்த காலத்துல என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம சவுத் இந்தியா வந்து நார்த் இந்தியா வந்து ஒரு பேரியர் மாதிரி இருந்து ரொம்ப பெரிய கஷ்டங்கள் நமக்கு வராம காப்பாத்துது. நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் சில்ப வேலைப்பாடுகளுக்கு குறைவில்லாம இருக்கு. அந்த மற்ற எம்பரர்ஸ் கிட்ட இருந்து இன்வேஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்திதுன்னா நார்த் இந்தியா தான். நார்த் இந்தியால இருக்கிற எல்லா கோவில்களும் தரமட்டமா போயிடுது, ஒண்ணுமே பாக்கி இல்லை. அது வந்து அதற்கெல்லாம் சாட்சியா இன்னும் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் கான்ட்ரோவர்சியான டாபிக், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருந்தாலும் பக்திக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா. பக்தி வந்துருது அப்படின்னா தனக்கு பக்தியினுடைய உச்சத்திலே நம்மளை சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாது. அதுதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்தி என்ன? ஆடம்பரமான ஹோமங்களை செய்யறது பக்தியா, இல்ல நிறைய பேரை திரட்டி வச்சுன்னு தன்னை புகழ்ந்துக சொல்றது பக்தியா? அதெல்லாம் பக்தி இல்லை. எது பக்தினா தன்னை மறந்து அந்த இடத்திலே தேவியனுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை இல்லாம இருக்கிறது தான் பக்தி. இவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, தான் மாத்திரம் அந்த பக்தியில இருந்தா தனக்கு மட்டும்தான் நன்மை, தன்னுடைய எல்லா பக்தர்களையும் அந்த மார்க்கத்திலே சேர்த்தாக்க இந்த உலகத்திற்கே நன்மை இல்லையா. அந்த காரணத்தினாலே அவருக்கு எல்லா பக்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு தொலை தூரத்திலிருந்து ஆடி பாடிக்கொண்டு வஜ்ரேஸ்வரியினுடையதான பெருமையை, ஜுவாலாமுகியினுடையதான பெருமையை ஆடி பாடிக்கொண்டு அந்த பக்தர் போற. அப்போ அக்பருடையதான அந்த அந்த படை வீரர்கள் எல்லோரும் தடுத்து நிறுத்தறா. நீங்க யாரு? இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமா இந்த மாதிரி ஆடிண்டு பாடிண்டு எங்கேயோ போகின்னு இருக்கேளே, எங்க போறேன்னு கேட்கிறார். அப்போ சொல்றா, இந்த மாதிரி ஜுவாலாமுகியினுடையதான ஆலயத்திற்கு, வஜ்ரேஸ்வரியினுடைய ஆலயத்திற்கு நாங்க யாத்திரையாக நாங்க வந்து போறோம் அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, வஜ்ரேஸ்வரியினுடையதான ஆலயத்திற்கு போறோம்னு சொல்லும் பொழுது இந்த தூதர்கள் எல்லாம் அவளை அளவு பண்ணாம என்ன பண்றான்னு கேட்டாக்க, நேரா என்ன செய்யறான்னா அக்பர் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி, இவர்கள் நம்முடைய
அனுமதி இல்லாம நம்முடையதான தேசத்திலே பிரவேசிச்சது மட்டுமல்லாமல் நமக்கு எதிராக விளங்கக்கூடியதான ஒரு தேவியினுடைய ஆலயத்திற்கு போறா அப்படிங்கிறத சொல்றா. அப்போ என்ன பண்றான்னு கேட்டாக்க அக்பர் கேட்டானா, நீ வழிபடக்கூடியதான தெய்வம் யாருன்னு கேட்கிறா அக்பர். அவள் உலகிற்கெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடியவள், இந்த உலகை உண்டாக்கக்கூடியவளும் அவள்தான், உலகை பரிபாலிக்க கூடியவளும் அவள்தான், உலகை அழிக்க கூடியவளும் அந்த அன்னை ஒருத்தியே. இதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? நீ உன்னுடைய நம்பிக்கையை நீ சொல்ற, உன்னுடைய தெய்வத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவளுடைய வல்லமை இருக்குங்கிறத ஏதாவது ஒரு மிராக்கிள் மூலமா நீ நிரூபிச்சு காமிங்கிறது. அவன் சொல்றான், உண்மையான பக்தன் என்ன சொல்லுவான்னு கேட்டாக்க, நானும் அவளுடைய சிறிய பக்தன், சாதாரண பக்தன், என்னால என்ன பண்ண முடியும்? என்னால எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னான்னு அவ பக்தன் கிடையாது. என்னால என்ன முடியும்? அவளுடைய சக்திக்கு மேல எல்லா சக்தியுமே அணுவிற்கு சமந்தான். அவள் மகாசக்தி, மற்றது எல்லாம் ஒரு சின்ன ஆட்டம்க்கு கூட அது இது ஈடு கிடையாது. அப்போ அவன் சொல்றா, நான் தேவியினுடைய சிறிய பக்தன், என்னால் என்ன செய்ய முடியும்? அப்படின்னா நீ எதற்கு உன் தேவியை வழிபடுற? எதற்கு நீ உன் தேவியை வழிபடுற? நீ உன் தேவியை வழிபடக்கூடாது. என்னுடைய ஆட்சியிலே என் அனுமதி இல்லாமல் நீ உன் தேவியை வழிபடக்கூடாது. நீ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தி காட்ட வேண்டும். நான் என்ன பண்றேன், என்னுடைய அரண்மனையில் விளங்கக்கூடியதான உன்னுடைய குதிரையில வந்திருக்கு, அந்த குதிரையினுடைய தலையை வெட்டுறேன். உன் தெய்வத்திற்கு மகத்துவம் இருந்தால் அந்த தலையை ஒன்று சேரட்டும். அப்படி இல்லைன்னா பக்தர்களை காப்பாற்றாத ஒரு தெய்வமும் தெய்வமா, அந்த தெய்வத்தை நீ வழிபடக்கூடாதுங்கிறான். நீ குதிரையில வந்திருக்கியே, உன் குதிரையோட தலைய வெட்டுறேன், உன்னுடைய தெய்வத்திற்கு தான் மகத்துவம் ரொம்ப இருக்குன்னு சொல்றையே, உன் தெய்வத்திற்கு உண்மையாவே சக்தி இருந்தா இந்த குதிரையினுடைய தலைய ஒண்ணு சேர்த்து குதிரைக்கு உயிர் கொடுக்கட்டும் அப்படிங்கிறான். இதுவே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், விட்டோம் பழச்சோம் நம்ம இடத்துக்கு திரும்பி போயிடுவோம். இந்த மாதிரி ரிஸ்க எடுக்க மாட்டோம். அவர் சொன்னாரா, நான் இன்னும் என்னுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு போகல, அவள் ஆலயத்திற்கு நான் போயின்னு இருக்கேன். உங்களுக்கு உண்மையாவே என் தெய்வத்தினுடைய சக்தியை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தா இந்த குதிரையை 1 மாசத்துக்கு அதனுடைய உடல் கெட்டு போகாதபடிக்கு பதப்படுத்தி வையுங்கோ. அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்கோ, எத்தனை நம்பிக்கை அவனுக்கு, பதப்படுத்தி வையுங்கோ. அப்படி வச்சேல்னாக்க என்னுடைய தேவியினுடைய அருளாலே, என் அன்னையனுடைய கருணையினாலே நிச்சயமாக குதிரைக்கு உயிர் வரும், குதிரை உயிர் பெறுங்கிறான். மற்றவாள்லாம் பரிகாசம் பண்றா, இது எப்படி சாத்தியம்? அதுவும் இந்த காலத்திலே ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு குதிரைக்கு ஒரு உயிர் மறுபடி திரும்பி வரும் என்பது எப்படி ஒரு நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? இவன் அனாவசியமா இந்த மாதிரி வாக்க கொடுக்கறானே அவன் கூட வந்தவாளே பேசுறா. ஆனா இவருக்கு அதெல்லாம் காது போகவே இல்லை, அதெல்லாம் கேட்கவே இல்லை. அம்பாள் காப்பாத்துவா. எந்த தெய்வத்தை நான் நம்புறேனோ, எந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்கோ, எவள் பராசக்தியோ அவள் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு வரும்போது எப்படி ஒரு உற்சாகத்தோட ஆடி பாடி கொண்டு வந்தாரோ அதே உற்சாகத்தோட என்ன பண்றான்னு கேட்டா, அக்பரின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு தேவியினுடைய ஆலயத்திற்கு, வஜ்ரேஸ்வரியினுடைய ஆலயத்திற்கு போறார். வஜ்ரேஸ்வரியினுடைய ஆலயத்திலிருந்து ஜுவாலாமுகியினுடைய ஆலயத்திற்கு போறார். சில பேர் ஜுவாலாமுகி ஆலயத்தில் நிகழ்ந்ததுன்னு சொல்லுவா, சில பேர் வஜ்ரேஸ்வரி ஆலயத்தில் நிகழ்ந்ததுன்னு சொல்லுவா. ரெண்டுமே ஒண்ணுதான், நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். தேவியினுடைய ஆலயத்திற்கு போறார். அப்படி ஆலயத்திற்கு போகும் பொழுது என்ன செய்கிறார்னு கேட்டாக்க, அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்துகிறார். அம்மா, நீ இந்த மாதிரி எனக்காக வேண்டி நீ இந்த குதிரையை உயிர்ப்பிச்சு கொடுக்க வேண்டும் தாயே, உன்னை நம்பித்தான் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால உன் சக்தியை நீ காட்ட வேண்டும் அம்மா, நீதான் அனுகிரகத்தை பண்ணணும், எப்படியாவது அந்த குதிரையை உயிர்ப்பித்து கொடு அப்படின்னு தேவிய கேட்கிறார். அம்பாள் ஒன்னும் சொல்லல, அப்படியே அமைதியா தான் இருக்கு. அப்ப ராத்திரி வேளை எல்லாரும் என்ன பண்ணிவிடுறா, இவரோட வந்தவர் எல்லாம் போயிடுறா. அவ ராத்திரி தூங்குறதுக்கு போயிடுறா. இவர் மாத்திரம் தேவியினுடைய ஆலயத்தை விட்டு போகவே இல்லை, அம்பாளுடைய ஆலயத்தை விட்டு போகல. நீ பதில் சொல்லலைன்னா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படியே உட்கார்ந்து இருக்கார். எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் பார்த்தார், அம்மா உன்னுடைய பாதத்துல நான் மாறாத பக்தியோட இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னாக்க
தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடியவள் நீ, சத்தியம் அப்படிங்கிறது சொன்னாக்க அந்த குதிரை உயிர் பெற்று வரட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னாக என் தலையை நானே வெட்டி உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன். தன்னுடைய சிரஸை தானே வெட்டி தேவியினுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணினர். இவர் தலையை இங்க எப்போ வெட்டினாரோ அடுத்த க்ஷணம் எந்த பராசக்தியை மும்மூர்த்திகளும் தரிசனம் பண்ண முடியாதோ அந்த பகவதியானவள் சிம்ம வாகனத்திலே விளங்கக்கூடியவளாக 8 புஜங்களில் 8 ஆயுதங்களை தாங்கினவளாக அம்பிகா எனும்படியான ஒரு நாமத்தை உடையவளாக ஆவிர்பவிச்சு இவருடைய வெட்டின தலையை மறுபடி அவன் சிரசிலே பொருத்தின அந்த க்ஷணம் அக்பருடைய அரண்மனையில் தலை வெட்டப்பட்ட குதிரையினுடைய தலை குதிரையோடு தானாக சேர்ந்து குதிரை உயிர் பெற்று கனைத்தது. ஹிஸ்டாரியன்ஸ் கூட இதை அப்ரூவ் பண்றா. இந்த விஷயத்தை நடந்ததுன்னு ஹிஸ்டாரியன்ஸ் கூட அப்ரூவ் பண்றா. அதற்கு சாட்சி இருக்கு. அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கல. அதான் இது ஒரு சாதாரண தெய்வத்தை நாம நினைச்சோம். நம்முடைய தெய்வத்தை விட இந்த தெய்வம் ஒரு தெய்வம் இல்லைன்னு நினைச்சோமே. ஆனா அந்த தெய்வம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. சரியாக சொன்ன 1 மாசத்துல இந்த குதிரைக்கு உயிர் வந்துடுத்தே அப்படின்னா இந்த தெய்வத்திற்கு ஏதோ சக்தி இருக்கு போல இருக்கு. அக்பருடைய தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணினா, அந்த படை வீரர்கள் எல்லோரும் நம்முடைய ராஜாவை எதிர்க்கக்கூடியது தெய்வமா இருந்தாலும் அதை அழிக்கணும்னு எண்ணம். அதனால அந்த கோவிலை நிர்மூலம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டு என்ன பண்ணினாலா, நேரா தேவியினுடைய கோவிலுக்கு போய் எரியக்கூடிய ஜோதிகள் மேல இரும்ப காய்ச்சி ஊத்தினாலாம். இப்படி ஜோதி எரியறது இல்லையா, அந்த ஜோதியில இரும்ப காய்ச்சி ஊத்தரா. அந்த இரும்ப பிளந்துண்டு ஜோதி எரியறது. காய்ச்சி ஊத்தின இரும்பு கொப்பரை கவுத்தெல்லாம் ஜோதி அணைஞ்சு போகாதா? ஒரு நெருப்பு எரியறது, இரும்பு கொப்பரையை கவுத்தேல்னா ஆக்சிஜன் தீர்ந்து போன உடனே ஜோதி அணைஞ்சு போயிடும். இந்த இரும்பு கொப்பரைய பெயர்த்துண்டு அந்த ஜோதி எரியறது. ஜலத்தை பாய்ச்சி அடிக்கிறா, அதையும் மீறி ஜோதியானது எரியறது. அப்பதான் தெரிஞ்சது இங்கே விளங்கக்கூடியது சாதாரண சக்தி இல்லை, எல்லா சக்திகளுக்கும் மேலான மகாசக்தி இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு. இப்ப அக்பர் நேரா என்ன பண்ணினானா, அகங்காரத்தோட உன்னுடைய சக்தியை நான் புரிந்து கொண்டேன் தாயே, இதுவரைக்கும் உனக்கு யாரும் இப்படி ஒரு காணிக்கையை சமர்ப்பணம் பண்ணிருக்க மாட்டா. எப்படி அகங்காரம், அதாவது நம்ம சமர்ப்பணம் பண்ணக்கூடிய காணிக்கை இத்துணூண்டு இருந்தா கூட பக்தி இருந்ததுன்னா மனப்பூர்வமா அம்பாள் ஏத்துப்பா. நம்மதான் இவ்வளவு பண்றோங்கிற ஒரு அகங்காரமானது இருந்ததுன்னாக்க அதை நிச்சயமா தெய்வம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த ஏற்றுக்கொள்ளாத காணிக்கை இன்னைக்கும் ஜுவாலாமுகியில இருக்கு. எப்படின்னா தங்க கொடைய சமர்ப்பணம் பண்றான் அம்பாளுக்கு. தங்க கொடைய என்ன பண்றான்னு கேட்ட நெருப்புக்கு மேல வைக்கிறான். அம்பிகாங்கிற அந்த அக்னி இருக்கு இல்லையா, அதற்கு மேல வைக்கிறான். அந்த நெருப்புல அந்த கொடையே எரிஞ்சுன்னா எப்படி சூடாகி நிறம் மாறி நிக்காம அது கீழே விழுந்து அது என்ன உலோகம்னே தெரியாதபடி மாறிடுத்து. அது தங்கமா, ஈயமா, இரும்பா, இல்ல பித்தளையா, அது என்ன விதமான உலோகம்னு இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏற்றுக்கொள்ளப்படாத காணிக்கையாக அம்பிகையினாலே. அதாவது இது எதுக்கு சாட்சின்னா, அவ என்ன சொல்றா அம்பாள்னா, நீ என்ன தேடி வா, ஒரு சின்ன புஷ்பத்தை பக்தியோட நீ என் பாதத்துல போட்டா கூட போறோம், ஆனா ஆத்மார்த்தமான பக்தியோட போடு. அகங்காரத்தினால நீ போட்டேன்னாக்க அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்றுக்கொள்ளப்படாத காணிக்கையாக இன்னைக்கும் அந்த கோவில்ல இருக்கு. அங்க போனா பார்த்துட்டு வாங்கோ. அதெல்லாம் ஜுவாலாமுகி போனேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படாத காணிக்கையையும் பார்த்துட்டு வாங்கும். அதுக்கப்புறம் அவன் மனசு வருத்தப்பட்டு அவனுடைய ஊருக்கு திரும்பி போயிட்டான், அது வேற விஷயம். ஆனா இத்தனை விதமான ஒரு தன் பக்தனை சோதிச்சது மாத்திரம் இல்லாம அம்பாள் தனக்கு தீங்கு விளைவித்தவர்களை கூட பொறுத்துப்பா. தன் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு காலும் அந்த அம்பிகை பொறுத்து கொள்ள மாட்டாள். அந்த தியானோபகத்து கேட்டாரா, அம்மா இந்த மாதிரி உங்களை தேடி வரவா எல்லோரும் தலையை வெட்டி உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டேன்னா, அப்பா கலிகாலத்துக்குன்னு ஒரு நியமமானது உண்டு, காலத்தை யாராலையும் மீற முடியாது. நான் தான் உற்பத்தி செய்த பொழுதிலும் கூட குதிரைக்கு உயிர் கொடுக்கிறதுங்கிறது இந்த காலத்தில் அது சாத்தியம் கிடையாது. இருந்த பொழுதிலும் உன் பக்திக்காக வேண்டி அந்த குதிரைக்கு நான் உயிர் கொடுத்தேன்.
என்னை தேடி வரவா யாரும் தலையை வெட்டி அர்ப்பணம் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. என்னை தேடி வரவா எல்லாம் எனக்காக வேண்டி இந்த இடத்திலே தேங்காயை உடைச்சா போரும். அதனால ஜுவாலாமுகிக்கு போனாக்க அம்பாளுக்கு செதறுகா போடுங்கோ. இதெல்லாம் நம்ம இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சாதான் நமக்கு தெரியும். அதனால அங்க தேங்காய சமர்ப்பிக்கிறது எல்லா இடங்கள்லயும் மகா கணேசருக்கு தான் தேங்காய சமர்ப்பிப்பா. அந்த க்ஷேத்திரத்திலே ஜுவாலாமுகிக்கு தேங்காய சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு அதிசயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த நெருப்பு அங்க எரிஞ்சுன்னு இருக்கே, எதனால எரியறது? ஏதாவது ஒரு கேஸ் அங்க இருக்கா? ஃப்ளேமபிள் கேஸ் ஏதாவது இருக்கா? கம்பஸ்டபிள் கேஸ் ஏதாவது இருக்கா? அந்த கேஸினால நெருப்பு எரியறதான்னு கேட்டா எந்த விதமான எரிவாயுவும் அங்கே கிடையாது. அதனால இது ஒரு சயின்ஸ்னு மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டாம். ஏன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமையில அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்த பொழுது அந்த க்ஷேத்திரத்தில ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. என்ன ஆராய்ச்சின்னா, இங்க ஏதோ ஒரு ஃப்ளேமபிள் கேஸ் இருக்கு, எரிவாயு இருக்கு, அதனாலதான் இது எரியறதுங்கிறத நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. ஆனா ஆராய்ச்சியின் முடிவுல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எந்த விதமான எரிவாயுவும் அங்கே இல்லை. எந்த காரணத்தினால இந்த இடத்துல இத்தனை ஜோதிகள் எரியறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கா. அதனால அம்பாளுடையதான தோற்றமானது அது எப்படி நிகழ்ந்தது, எப்படி இன்னி பரியந்தம் எத்தனை காலமாக எத்தனை யுகமா அந்த க்ஷேத்திரத்திலே அக்னியின் வடிவத்திலே தேவி விளங்கரா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அநேக யுகமாக காலமாக அந்த க்ஷேத்திரத்தில் அக்னியின் வடிவத்திலே தேவியானவள் விளங்கரா. அம்பாளை பார்க்கணும், நேர நான் பார்க்கணுங்கிறேளே, அங்க போனா பார்க்கலாம் அம்பாளை. அந்த அக்னி தான் அவளுடைய வடிவம். அம்பிகையை நேர்ல பார்க்க முடியுமா? காமாட்சியை நேர்ல பார்க்க முடியுமா? ஜுவாலாமுகி க்ஷேத்திரத்திலே பார்க்கலாம். அம்பாளைத்தானே நீங்க பார்க்கறீங்க, அக்னியின் வடிவத்திலே விளங்கக்கூடிய தேவியினுடைய வடிவத்தை நீங்க பார்க்கறீங்களே. அந்த மாதிரி அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. யாராலும் கண்டுபிடிக்க முடியாத பல்வேறு ரகசியங்கள் விளங்கக்கூடிய தேவியினுடைய க்ஷேத்திரம். ஜுவாலாமுகி யாகட்டம், வஜ்ரேஸ்வரி யாகட்டம், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மகா பவித்திரமான முக்கியமான பகவதியினுடைய க்ஷேத்திரங்கள். அந்த க்ஷேத்திரங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவா போகி அம்பாளை சரணாகதி பண்ணுங்கோ. அதி முக்கியமான பீட்டம் வஜ்ரேஸ்வரி. தேவியினுடைய ஸ்தனங்கள் விழுந்த இடம். பைரவருக்கு பீஷணர் அப்படின்னு பேரு. ததாகா திரிபுரமாலினி அப்படின்னு திரிபுரமாலினிங்கிற வடிவத்தோட அம்பாள் இருக்கா. அந்த வஜ்ரேஸ்வரியினுடைய கருணா கட்டாட்சமானது எல்லோருக்கும் பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த சக்தி பீட்டத்திலே பகவதியின் வைபவத்தை நாம விசேஷமா சிந்தனை செய்வோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्रयंबके गौरी नारायणी नमोस्तुते. श्रीमात्रे नमः. कामाक्षी शरणं. कामाक्षी कामाक्षी.